ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எல்லாமே மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவானதான். நம்பர் 1 வந்து ட்ரம்ப் வந்து ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னோடனே S&P 500 புதிய லைஃப் டைம் ஹை போச்சு. எல்லா குளோபல் மார்க்கெட்டுமே கிரீன், இன்க்ளூடிங் இன்னைக்கு நிஃப்டியோட சேர்த்து. நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் ஏறினதுக்கான மெயின் ரீசன் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்கு கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். இது வந்து PSU பேங்க்கும் அண்ட் ஏவியேஷன் ஃபிளைட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சாதகமான ஒரு ஸ்கீம். அது இதை வச்சுட்டு மார்க்கெட் ஏறிருக்கு. இது ரெண்டு முக்கியமானது. இது இல்லாம சைனா என்ன சொல்லுதுன்னா, சைனா சேஸ் வில் பிளே கிரேட்டர் ரோல் இன் எண்டிங் மிடில் ஈஸ்ட் ஃபைட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கு. இது எல்லாமே மார்க்கெட் ஒரு பாசிட்டிவான விஷயம். இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஃபர்தரா பார்ப்போம். இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பார்த்துட்டு சார்ட் லிங்க்ல இன்னைக்கு ஒரு 5-6 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, அதுவும் பார்ப்போம். மெம்பர்ஸ் போஸ்ட்ல மட்டும் போட்டிருந்தேன் இன்னைக்கு எந்த ஸ்டாக் எடுத்தேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ஈரான் வந்து UAE மீது மிசைல் தாக்குதல் நடத்திருக்கு. அதெல்லாம் வந்து IRGC வந்து அதை ஒத்துக்கல. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸுமே அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அமெரிக்கா கப்பல் மீதும் தாக்குதல் பண்ணதா சொன்னாப்ல. ஆனா ட்ரம்ப் வந்து சைனாக்கு ஈரானுக்கு கடுமையான வார்னிங் விட்டாரு. அதுக்கப்புறமா அது திடீர்னு ட்ரம்ப் என்ன பண்ணாரு, பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமா போகுது, அதனால அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் பாஸ்ட்னு சொன்னாரு. இந்த சூழ்நிலையில ஈரான் பிரசிடென்ட் மசூத் பெஜஸ்கியன் சொன்னாரு, US டிமாண்ட் வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபாரின் மினிஸ்டர் அக்பர்கி சொல்லியிருக்காரு, ஒரு ஃபேரான ஒரு பீஸ் டீலா இருந்தாலும் நாங்க ஒத்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு ஈக்கு வச்சுட்டே தான் போயிட்டு இருக்காங்க. UAE செகண்ட் டேயாவும் மிசைல் அட்டாக் வந்ததாகவும் அதை வழிமறுத்ததாகவும் UAE சொல்லுது. ஆனா IRGC இதை டினை பண்ணுது. சோ இந்த மூன்றாவது பிளே யார் பண்றாங்க, ஈரான்ல இருந்தா இல்ல வெளியில இருந்தா ஏதோ ஒன்று நடக்குது, அது கண்டுபிடிச்சு கொஞ்ச நாளே தெரிஞ்சிடும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. US வந்து சின்ன போட்டுங்கள்ல நாங்க வந்து IRGC ஆட்களை கொண்டோம், போட்டுங்களை மூழ்கடிச்சோன்னு சொன்னாங்களா, அதை வந்து சிவிலியன் சொல்லி IRGC சொல்லியிருக்கு. 5 பேர் கொல்லப்பட்டது. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து ஒரு 12 வில்லேஜஸ் வந்து காலி பண்ணுங்க அப்படின்னு லெபனான்ல சொல்லி அதையெல்லாம் இடிச்சு தரமாட்டே ஏற்கனவே ஆகியிருக்காங்க. அது மாற்றத்துக்கு முயற்சிகள் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அமெரிக்கால வந்து ட்ரம்புக்கு நெருக்குதல் அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது 12 டஜன்ஸ் டெமோக்ராட்ஸ் வந்து டிமாண்ட் பண்றாங்க, ட்ரம்ப டிஸ்க்ளோஸ் இஸ்ரேல் நியூக்ளியர் பாலிசியை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாலஸ்தீனத்துல வெஸ்ட் பேங்க்ல குழந்தைகளை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பேசு பொருளா போயிட்டு இருக்கு. சரி, இது இல்லாம ரஷ்யா யுக்ரைன் வந்து மிகப்பெரிய தாக்குதல், அங்க பீஸ் டீல் நடந்துட்டு இருக்க சமயத்திலேயே தாக்குதல் பண்ணி 27 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய பேசு பொருளா போயிட்டு இருக்கு. சரி, இப்போ கிஃப்ட் நிஃப்டி காலையிலேயே அப்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது கேப் அப்னு சொல்லி டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக்கெட்டில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். எனக்கு ஆதரவளிக்கான இருக்கும் நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சார்ட்டில் போயிடுவோம். எஸ்டர்டே க்ளோஸ் வந்து 24,032. 5 மினிட்ஸ் மாற்றிடுறேன். இந்த இடம் தான் 24,032. 9:15 வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட்ஸ் கேப் அப் நடந்துச்சு. 24,171. 9:15 ஒரு ஹை கிரேட் பண்ணிச்சு. 24,250. அதுல இருந்து சரிய தொடங்குச்சு. ஒரு 140 பாயிண்ட்ஸ் அப்படி கீழே இறங்குச்சு. 12:50 வரைக்கும் 23,997. 250 பாயிண்ட்ஸ் டவுனு சார். அதிலிருந்து மேலே ஏற ஆரம்பிச்சதுதான் இந்த நியூஸ் வந்தோடனே நம்ம ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். அது அனௌன்ஸ் பண்ண உடனேயே கீழே இருந்து மேல ஆரம்பிச்சது. 24,330 வரைக்கும் 39 வரைக்கும் போய் 3:30 மணிக்கு 350 பாயிண்ட்ஸ் நடந்து முடிந்தது. இதை விட பேங்க் நிஃப்டி, பேங்குடைய டே தான் இன்னைக்கு. பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதை டே கேண்டில் மாத்திடுறேன். இந்த கேண்டில் தான் ஒரு ஹேங்கிங் கேண்டில் போட்டிருக்கு. ஓப்பன் 24,171, ஹை 24,356, லோ 23,997, க்ளோஸ் 24,330. 350 பாயிண்ட்ஸ் ஹேங்கிங் கேண்டில். 298 பாயிண்ட்ஸ் 1.5% இன்னைக்கு அப்பாய் முடிஞ்சிருக்கு. 50-50 கிரீன் ரெட் கேண்டில் முடிஞ்சது. இன்னைக்கு டாப் கெய்னர் இண்டிகோ 6% அப், TMPV 5.5% அப், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 4.5% அப், ட்ரெண்ட் வந்து 3.5% அப். டாப் லூசர் ONGC 3% டவுன், ரிலையன்ஸ் 1.5% டவுன், LNT 1% டவுன், பவர் கிரிட் 1% டவுன். இன்னைக்கு ஹெவி வெயிட்ல வந்து ஸ்டேட் பேங்க் 3.5% அப், HDFC 3.5% அப், ICICI 2.5% அப். இன்னைக்கு பேங்க் செக்டர், அப்புறம் ரியாலிட்டி செக்டர், ஆட்டோ செக்டர், பார்மா செக்டர் எல்லாமே 2% மேல ஏறி முடிஞ்சது. அதே மாதிரி ஸ்மால் கேப் 2%, மிட் கேப் 1.5%, மைக்ரோ கேப் 1.5% நடந்து முடிஞ்சது. பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம்.
பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு 1500 பாயிண்ட்ஸ் மேல போய் இந்த பாருங்க பெரிய கிரீன் கேண்டில் இந்த ஸ்கீம் அறிவிச்ச உடனே இன்னைக்கு எல்லா ஸ்டாக்ஸுமே கிரீன் தான். ஒன்னு விடாம 54,587 டு 56,078 வரை 1500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நடந்தது. இதோடைய அடுத்த நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் தான். ஸ்விங்கோட ஹை வந்து 57,456. அதே மாதிரி சமீபத்திய ஸ்விங் லோ தான் சப்போர்ட். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கும். இதை உடைச்சிட்டு போகும்போது தான் ஃபர்தரா மூவ் ஆகும். சரி, அடுத்தது வந்து கோல்டு. இந்த ட்ரம்புடைய அறிவிப்பு இல்லாம சைனாவுடைய தலையீடு ஆன உடனேயே கோல்டும் மிக வேகமாக ஏறி கொண்டு இருக்கிறது. இந்த பாருங்க, கிட்டத்தட்ட லோ வந்து 4,522 இருந்து 4,700 $200 ஏறிடுச்சு கோல்டு. இது வந்து ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோல்டு ஏற ஆரம்பித்தது. அதே மாதிரி யுஎஸ் ஆயில் 12% குறைஞ்சி 90க்கு கீழே ட்ரேட் ஆகுது யுஎஸ் ஆயில். இந்த பாருங்க, யுஎஸ் ஆயில் பெரிய ஃபால் நடந்திருக்கு பாருங்க. இந்த போர் நிறுத்தம் நடந்து சுமூக ஏற்பட்டால் மார்க்கெட் நல்லது, ஆயில் குறையும், கோல்டு ஏறும். ஆனா வந்து இந்த இருக்கு பாருங்க, ஏறுது. ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டணும். அது கிட்டத்தட்ட 5000 ரெசிஸ்டன்ஸ் தாண்டும் போதுதான் ஃபர்தரா நம்ம இதை பத்தி யோசிக்க முடியும். அதே மாதிரி சில்வர் அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணும், கோல்டை ஃபாலோ பண்ணும். இதை பாருங்க, 77.56 கோல்டு மாதிரியே தான் சில்வரும் ஏறிட்டு இருக்கிறத பாக்குறோம். பிட்காயின் 80,000 வரைக்கும் போச்சு. இதை பாருங்க, இப்ப 82,716, 60,000 82,000, கிட்டத்தட்ட 22,000 பாயிண்ட்ஸ் வந்து மேல போயிடுச்சு பிட்காயின். அடுத்தது நம்ம குளோபல் மார்க்கெட் எல்லாமே கிரீன் ஆக்சன்ஸ் வாசியிருந்தோம்ல, பார்த்துடலாம். இதை பாருங்க, ஃபுல்லா எல்லாம் புதிய லைஃப் டைம் கிரியேட் பண்ணிட்டு போயிடுது. S&P 500 பாருங்க, டோ ஜோன்ஸ், நாஸ்டாக், யூரோப் மார்க்கெட் அண்ட் ஏசியன் மார்க்கெட் எல்லாமே இன்னைக்கு கிரீன் டேன்னு நம்ம சொல்லிடலாம். அந்த அளவுக்கு முடிந்தது. அதே மாதிரி இதை பொறுத்தவரை ஆப்ஷன் செயினும் பாசிட்டிவா தான் இருக்கு. 17.44 டிவைட் பை 14.7 போது 1.18 பிசிஆர் ரேஷியோ பாசிட்டிவாக இருக்கிறது. இது இல்லாம சில நியூஸஸ் பார்த்துருவோம். எல்என்டி இன்னைக்கு வந்து ஒரு 3% சரிஞ்சு அப்புறம் 1% சரிந்து முடிந்தது. அப்புறம் வந்து கேபிஐ இன்னைக்கு 11% அப் Q4 ரிசல்ட் காரணமாக. ஸ்பைஸ் ஜெட் நம்ம அப்பர் சைட் கூட்டு அடிச்சது, இண்டிகோ 4% கூடிச்சு அந்த ஸ்கீம் காரணமாக. ரைட்டா, சரி, இப்போ வந்து லைவ் பார்த்துட்டு டெக்னிக்கல் பார்த்துட்டு சார்ட் லைன் பார்ப்போம். லைவ்ல யூஎஸ் cannot be trusted, promises on sanction, frozen funds in the spectrum. இதுதான் அவங்க மெயின் ரீசன். அமெரிக்கா வந்து நாங்க நம்ப மாட்டோம். ரெண்டாவது வந்து எங்களுடைய சாங்ஷன் எல்லாத்தையுமே லிஃப்ட் பண்ணுங்க, அதே மாதிரி ஃபண்டு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி IRGC says stable passage via Hormuz to be ensured after US threats are neutralized. IRGC சொல்லுது, நீங்க அந்த அமெரிக்கா வந்து தடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அதையெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணா மட்டும்தான் நாங்க ஸ்டேபிளான பேசேஜை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாப்ல. சரி, இது இல்லாம வேற என்ன லைவ்ல பார்த்துட்டு நம்ம இது பார்த்துடலாம். பொட்டன்சியல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வித்ட்ராவல் ஹியூஜ்லி காம்ப்ளெக்ஸ் ஆபரேஷன். சைனா இது தலையிட்டு இருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னு சொன்னா, ஒரு அவ்வளவு சீக்கிரத்துல சைனா தலையிடாது. ஓகே, இதான் முக்கியமான நியூஸ். அங்க இஸ்ரேல் ஆர்மி ஹெஸ்புல்லா டார்கெட்ஸ் லெபனான்ல தாக்குதல் நடத்ததை போட்டிருக்காங்க. அப்புறம் ஈரானிய ரெட் கிராஸ் லூசஸ் அமௌண்ட் ஆஃப் 120 மில்லியன் டியூ டு தி யுஎஸ் இஸ்ரேல் அட்டாக். ஓகே சார், அடுத்தது வந்து டெக்னிக்கலா பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்விங் ட்ரேடிங் பத்தி பார்ப்போம். எஸ், டெக்னிக்கலா இப்ப மார்க்கெட் இவ்வளவு தூரம் ஏறிய போதிலும் இந்த பாக்ஸை கடக்கல. நம்ம இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்களேன், இந்த பாக்ஸை கடந்து போகலை. மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கு. அதாவது 23,800 டு 24,600 இந்த 800 பாயிண்ட்ஸ்ல தான் கிட்டத்தட்ட 2 மாசமா சுத்திட்டு இருக்கு. இதை உடைச்சிட்டு போகும் சமயத்துல தான் நமக்கு வந்து மார்க்கெட்டுடைய வேயை கணிக்க முடியும். அது வரைக்கும் இதுல சுத்திட்டே இருக்கு. இது டே கேண்டில். இதை வந்து உங்களுக்கு 4 hours கேண்டில்லையும் காமிக்கிறேன். சேம், இது கொஞ்சம் ஈஸியா தெரியும். இந்த இடத்தையே சுத்திட்டே இருக்கு பாருங்களா. இந்த கிட்டத்தட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ல இருக்கு. நியரஸ்ட் ஸ்விங் வந்து 24,600. இப்ப நம்ம இருக்கிற இடம் ஹை வந்து 24,356. கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 250 பாயிண்ட்ஸ் மேல உடைச்சிட்டு போயிடுச்சுன்னா இன்னைக்கே 300 பாயிண்ட்ஸ் இருக்கு கேண்டில். நாளைக்கு அதே மாதிரி 300 பாயிண்ட்ஸ் மேல க்ளோஸ் வச்சுட்டா மார்க்கெட் பாசிட்டிவ் போட்டு நம்ம ஒரு நம்பிக்கை வந்துடும். இது டெக்னிக்கலா. சரி, அடுத்தது வந்து நம்ம சார்ட் லிங்க்ல பாத்துருவோம். FID ஆக்டிவிட்டி நேத்து வந்து பார்த்துடலாம். நேத்து 3000 கோடிக்கு வித்தாங்க, அதை பார்த்துடலாம். எஸ், 3620 கோடி எஃப்ஐஸ் வித்திருக்காங்க. இவங்க 2830 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஸ் வித்துட்டு தான் இருக்காங்க. இது இல்லாம சில நியூஸஸ் இருக்கு. அதாவது US ஈரான் சீஸ்ஃபயர்ல விட சைனா என்வைஸ் மீட் ட்ரம்ப் பாசஸ் US எஃபர்ட் ஆன் ஹார்மஸ். அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, சைனா வந்து இதுல முக்கியமா தலையிடுது. இது NDT வேர்ல்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ரைஸ் காரணம் வந்து கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் ஃபார் MSMEs PSU பேங்க்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் இன்னைக்கு. அது பணிக்கொண்டல வந்த நியூஸ். அதே
மாதிரி சைனாவும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சந்தித்தது மெயினான பேஸ் பொருளா போகுது. இதுதான் முக்கியமான நியூஸஸ். அடுத்தது வந்து நம்ம இதுக்கு போயிடலாம். சார்ட் லிங்க்ல ஒரு 7 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஓகே, இதுல வந்து லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனர்ல செக் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம டெக்னிக்கல பார்ப்போம். லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் 11,202 மார்க்கெட் கேப், டெப்ட் வந்து 1,111 வந்திருக்கு. அதனால இக்னோர் பண்ணிடுறேன். நான் வந்து இக்னோர் பண்ணி சொன்னதுக்காக உங்கள்கிட்ட ஸ்டாக்ஸ் இதை ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜில இருந்தா அதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃபைனான்சியல் அட்வைஸ் கேட்டுங்க. ஐ எம் நாட் செபி பர்சன். இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. நான் 5% மேல டெப்ட் இருந்தா அதை இக்னோர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து லூமேக்ஸ் ஆட்டோ பண்ணேன். அடுத்து கஜாரியா செராமிக்ஸ் லிமிடெட். எஸ், ஓகே, டெப்ட் 229 தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி FIDI அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் ஓகே இருக்கு. கிட்டத்தட்ட 57, 64, 84% இருக்கு அவங்க கையில. பாக்கி 16 தான் நம்ம மக்கள் கையில இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் வந்து டபுள் டிஜிட்ல இருக்கு. FIC இந்த தடவை ஒரு 1.5% கீழே இது பண்ணிருக்காங்க. அதை DA வாங்கிட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கு. இப்போ டெக்னிக்கலா செக் பண்ணிடுவோம். கஜாரியா செராமிக்ஸ், எஸ், டே கேண்டில் மாத்தினா எஸ். சார்ட் கரெக்டா இல்லை, ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னதான் ஒரு 45 டிகிரில 50 மேல இருக்கணும். இது அப் அண்ட் டவுனா இருக்கு. ஸோ இதை வந்து நான் இக்னோர் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து வந்திருக்க ஸ்டாக் வந்து பொக்கார்னா லிமிடெட். இவங்க என்ன பண்றாங்க, கிரேனைட் பிசினஸ் 1991ல இருந்து பண்றாங்க. இவங்க 10% டெப்ட் இருக்கிறதுனால அதையும் நான் வந்து இக்னோர் பண்ணிடுறேன். அது ஆக்சிஸ் பேங்க். அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் வந்திருக்கு. அந்த சீனர்ல டெப்ட் 16,000 கோடி பேங்க்னாலே டெப்ட் இருக்கதானே செய்யும். அடுத்தது டிமார்ட், அவனி சூப்பர் மார்க்கெட். இதெல்லாம் நம்ம முன்னாடி அடிக்கடி நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணதுதான். இப்போ வந்திருக்கு. டெப்ட் கம்மியாக தான் இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் டபுள் டிஜிட்ல இருக்கு. FIDIS கனெக்ட் பண்ணும்போது 85-90% வரைக்கும் அவங்க வச்சிருக்காங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து இது நல்லா இருக்கு. இதை டெக்னிக்கலா பார்த்துடலாம். அவென்யூ சூப்பர் மார்க்கெட், டிமார்ட், எஸ். டெக்னிக்கலா கரெக்டான ஒரு இதுல இல்ல, சார்ட் கரெக்டான பேட்டர்ன்ல இல்ல. அதை இக்னோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அவாந்தி ஃபீட்ஸ் லிமிடெட். ஃபண்டமெண்டலாக ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுறேன். டெப்ட் 5 கோடி தான், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் கிட்டத்தட்ட 10% பக்கத்து நெருக்கத்தில் இருக்கு. ஹோல்டிங்ஸும் பரவாயில்ல. இவங்க வந்து ஸ்ரிம்ப் ஃபீட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ராசஸ்ட் ஸ்ரிம்ப் பண்றவங்க அவாண்டி ஃபீட்ஸ். டெக்னிக்கலா பார்த்துடலாம். இது கூட நம்ம ஸ்விங் ட்ரேட்ல அடிக்கடி நான் பண்ணியிருக்கேன். அவாண்டி ஃபீட்ஸ் ஸ்டார்டிங்கில் இப்போ இடைப்பட்ட காலத்தில் வரல, ஏன்னா மார்க்கெட் அங்கங்கே சொல்லிட்டு இருந்ததுனால. ஓகே, இதை வந்து ட்ரை பண்ணுறேன். ட்ரெண்ட் லைன் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டேன். கீழே உள்ள ஸ்விங்கை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு டோஜி கேண்டில் தான் போட்டிருக்கு. அது 50 மேலே ரொம்ப டாப்பில் இருக்குது. ரெண்டாவது ஒரு 45 டிகிரி ரேஞ்ச் அந்த மாதிரி இல்லை. ஸோ இது இங்கே மட்டும் இது ஒரு டபுள் டாப் கன்சிடர் பண்ணி கீழே இறங்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு. இதை நான் அவாய்ட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து வாரி எனர்ஜிஸ் நேற்று கூட நம்ம செக் பண்ணோம்னு நினைக்கிறேன். மறுபடியும் அது வந்திருக்கு, பார்த்துடலாம். வாரி எனர்ஜிஸ் லிமிடெட் 5% அந்த மாதிரி தான் இருக்கு. இது நல்லா இருக்கு. மற்றபடி டெக்னிக்கலா நல்லா இருக்கு. ஃபண்டமெண்டலா பார்த்துடலாம். வாரி எனர்ஜைஸ், எஸ். இவன் வந்து கரெக்டான சார்ட் பேட்டர்ன். இன்னைக்கு வரல, நேற்று ஒரே ஸ்டாக் வந்தது, எடுத்தங்கிறது சொல்றேன். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இதை பற்றி நீங்க கத்துக்கலாம். பேட்டர்ன், கேண்டில்ஸ், மூவிங் ஆவரேஜ், அப்புறம் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கு, எந்த இடத்துல ஸ்விங்கு, ட்ரெண்ட் லைன் வர்றது, இதை வச்சு நீங்க கத்துக்கிறதுக்காக உள்ள ஒரு பாடம் மட்டும்தான் இது. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.